ஹாய். இது ஒரு திகில் கதை. வழக்கம் போல் ஜூம் கால் முடிந்து எல்லாம் லாக் அவுட் செய்துவிட்டு லேப்டாப்பை மூடினேன். அடுத்த 10 நிமிடத்தில் அந்த ஜூம் மீட்டிங்கின் மூலம் வந்த ஒரு அறிமுகமான பேரிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ். ஹேய், நைஸ் டாக்கிங் டு யூ. அது வரைக்கும் சரி. அடுத்து வந்தது, நீ மட்டும் என்னை பார்த்ததே இல்லையே. நான் தான் கடைசி ஸ்க்ரீனில் நடுக்கண்ணாடி போட்டவங்க. நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்தேன். அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் என் பின்னால் ஒரு கம்பியுடன் நின்ற உருவம். ஸ்க்ரீனில் அந்த பெண் தெரியவில்லை. ஆனால் என் பின்னால் கம்பியுடன் மூக்கு கண்ணாடி போட்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். என் எதிரில் இருந்த கண்ணாடியில் தெளிவாக தெரிந்தது. அவள் முகம் மிகவும் அழகாக பிரகாசமாக, அவளது தலைமுடிகள் அனைத்தும் பறந்து விரிந்திருந்தது. லூசர் என்று சொல்வார்களே, அதை போல அவள் முடியை பின்னல் இடாமல் இருந்ததால் கண்ணாடியில் அந்த முகத்தை பார்த்தேன். லேப்டாப்பில் பார்ப்பதை விட்டுவிட்டு அவரிடம் பேசத் தொடங்கினேன். இந்த ஸ்க்ரீனில் நடுக்கண்ணாடி போட்டு இருக்கிற பொண்ணு நீதானே என்று மொபைல் ஃபோனை காதில் வைத்து கொண்டிருந்தேன். அவள் பேசினாள். ஆனால் மொபைலில் அல்ல, என் பின்னால் நின்று கொண்டிருந்த உருவத்தில். ஆமாம், அது நான் தான். ரொம்ப நேரமாக உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அது அப்படி இல்லைங்க. எனக்கு ஆஃபீஸில் இருந்து கால். அதை நான் அட்டென்ட் பண்ணாமல் விட்டுட்டா என்னோடய ஹெட் சார் என்னை கண்டபடி திட்டுவார். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு நான் தனியாக 5000 வெள்ளி செலவு பண்ணணும். அவனை பாருக்கு கூட்டிக்கிட்டு போகணும், கிளப்பு கூட்டிக்கிட்டு போகணும், அப்புறம் சமாதானம் ஆகணும். இதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்காகத்தான். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்ணாடியில் அவள் உருவத்தை பார்த்து கொண்டே நான் பேசிக்கொண்டிருந்தேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று தான். உங்கள் மனைவியை நீங்கள் எதுக்காக கொன்னீங்க? அந்த உண்மையை சொல்லுங்கள், நான் இங்கேருந்து போயிடுறேன் என்றாள். நான் திடுக்கிட்டேன். ஏனென்றால் எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லையே. அப்படி இருக்கும்போது என் மனைவியை நான் எப்படி கொள்ளை செய்திருப்பேன்? நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று அவள் அழுத்தமாக சொன்னாள். சரி, ஓகே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் என் வீட்டில் நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எதுவுமே இல்லையே என்று சொல்ல, ஏன் இல்லை, அங்கே பாரு என்று சுவற்றை காட்ட அங்கே 4-5 புகைப்படங்கள் கல்யாண கோலத்தில். நான் பக்கத்தில் ஒரு பெண், அந்த கண்ணாடியில் தெரியும் அதே பெண். நான் அதிர்ச்சி அடைந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. என் மனைவியை நான் கொல்லலைங்க, அவள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டா என்று சொன்னேன். என்னது, அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாளா? உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல்ல, பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல. அப்புறம் வெளியே வந்த உடனே உன் ஃப்ரெண்டு, மச்சான் பேச்சுலர் லைஃப் தான் பெஸ்ட்டு, கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னதும் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ஒன்றும் வேணாம்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி போய் ரூம் எடுத்து சரக்கு போட்டு ஜாலியாக கொண்டாடினவன் தானே நீ. ஆனால் இங்கே என்ன நடந்தது தெரியுமா? என்கிட்ட ஏதோ குறை இருக்கணும், அதனால தான் மாப்பிள்ளை உள்ளே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் சொந்தக்காரங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் என்னை கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேணான்னு போனதுக்கு நான் பலிகாடாவா? இல்லைங்க, அது ஏதோ தெரியாமல் நடந்த ஒரு தப்புங்க. என்னையா தெரியாமல் நடந்த தப்பு? நீ வேணான்னு சொல்கிறதுக்கு பொம்பளைங்க வாழ்க்கை தான் கிடச்சிதா? உன்னை உயிரோடு விடக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உன்னை தேடி நான் பாண்டிச்சேரிக்கு வரலான்னு கிளம்புனா, அப்போது ஒரு லாரி வந்து இடித்து நான் அங்கேயே இறந்துட்டேன். என் சாவுக்கும் நீதானே காரணம், உன்னை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் என்று சொல்ல, அவசரப்பட்டு பின்னால் திரும்பி அந்த ஜன்னலில் நின்றிருந்த அந்த உருவத்தை பார்த்து பேசினேன். நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் கையில் இருந்த கம்பி என் தலையில் இறங்கியிருந்தது. என் மண்டை உடைந்து ரத்தம் போய்கொண்டிருந்தது. என் உடலை விட்டு உயிர் வெளியே வந்தது. வெளியே வந்ததும் அந்த உருவத்திடம் சென்று நின்றேன். இப்போ சந்தோஷமா, என்னை கொண்டுட்டியே என்று கேட்டேன். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிற என்று கேட்டேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு செத்த உடனே பழிவாங்க துடிக்கிற பாத்தியா, இதுதான் ஆம்பளைங்களோட மனசு என்று அவள் கூறினாள். அநியாயமாக என்னை சாகடிச்சிட்டியே, நான் ஒரு பாவமும் பண்ணலையே என்று சொல்ல, என்னை வேணான்னு சொன்னேன்ல, சரியான காரணத்தோடு வேண்டாம்னு சொல்லலாம். உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு, அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு என்னை வேணான்னு சொன்னல. உனக்கா சுயமாக ஒரு முடிவெடுக்க தெரியல? அப்புறம் உனக்கெலாம் என்னத்துக்குடா கல்யாணம்?
அதனால தான் உன் உயிரை வாங்க இங்கே நான் வந்தேன். இப்போ என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு என்று சொல்லிவிட்டு அவள் மறைந்து விட்டாள். இப்பொழுது எனது உயிர் மட்டும் அங்கே உடல் இல்லாத நிலையில். நான் அடுத்து என்ன செய்யறது? இப்போ நான் யாரை பழி வாங்கணும்? ஏன்பா, யாராவது எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்களேன்.